அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா இன்றைக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் இன்னைக்கு சொல்லுங்க, உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். கர்த்தர், இத்தனை வருஷம் சபைக்கு வரேன், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலைன்னா, அற்புதத்தை நம்ம எங்கேயோ தேடுறோம். ஆனால் அவங்க எல்லாம் முடிந்து விட்டதுன்னு நினைக்காதீங்க. இது முடிவல்ல. இன்றைக்கு உனக்கு கொடுத்த சைக்கிள், உனக்கு கொடுத்த பைக், உனக்கு கொடுத்த கார் ஊழியத்துக்கு உபயோகப்படுத்து. நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், நீ உனக்கு கொடுத்ததை எல்லாவற்றையும் ஊழியத்துக்கு பயன்படுத்து. கர்த்தர் இன்றைய தினத்தில் லூக்கா 1:37 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இதை எதை மையமாக நான் வைத்து இந்த பிரசங்கத்தை எடுக்க போகிறேன்னா, எனக்கு கொடுத்த கர்த்தர் கொடுத்த ஒரு விளக்கங்களை, அற்புதத்தை எப்படியும் செய்வார். இயேசு அற்புதத்தை எப்படியும் செய்வார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அநேக விஷயத்தோடு ஒப்பிடுவோம். உண்மையா இல்லையா? இது நடந்தால் தான் அது நடக்கும். நம்ம உலக வாழ்க்கையில் எடுத்துங்க, இதுக்கு பிறகு தான் அது வரும். சொல்லுமா இல்லையா? மே மாதத்தில் தான் வெயில் வரும், டிசம்பர் மாதத்தில் தான் குளிர் வரும். எல்லாத்துக்கும் நம்ம ஒரு அட்டவணை வச்சுருப்போம். பண்ணியிருக்கோமா இல்லையா? இது நடந்தால் தான் இது நடக்கும். அல்லேலூயா. நிறைய இடத்துல இந்த இடத்துக்கு சென்றால் தான் அற்புதம், இந்த மனிதர் எனக்கு ஜெபித்தால் தான் விடுதலை. நிறைய பேர் நம்ம மனசில் வச்சுருக்கிறோமா இல்லையா? இங்கேருந்து சில சர்ச்சுக்கு போனால், வேளாங்கண்ணிக்கு போனால் தான் சொல்லுங்களேன் ஒரு விடுதலை வரும். நிறைய இடத்துல நம்ம அற்புதத்தை சில இடத்துல நம்ம முட்டுக்கட்டை போட்டு வைக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்றார்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அற்புதத்தை எப்படியும் செய்வார். வாயை தந்து சொல்லுங்கள், அற்புதத்தை எப்படியும் செய்வார். அவருக்கு ஃபார்முலாவே கிடையாது, நமக்கு மட்டும்தான் ஃபார்முலா தான். அல்லேலூயா. ஏசப்பாக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. அவர் எந்த விஷயத்தையும் எப்படி வேண்டாலுமோ அற்புதத்தை அவர் செய்ய வல்லமை படைத்தவர். முறை வேறாக இருக்கலாம், நேரம் வேறாக இருக்கலாம், கருவி வேறாக இருக்கலாம், சூழ்நிலை வேறாக இருக்கலாம். ஆனால் அற்புதத்தின் தேவன் ஒருவரே, இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. அவர் எந்த சூழ்நிலையில், எந்த காலகட்டத்தில், யாரை வைத்து எப்படி வேணாலும் அற்புதத்தை பண்ண முடியும். ஆனால் அற்புதத்தை செய்கிறவர் யார்? இயேசு மட்டுமே. 4 அற்புதங்களை நான் குயிக்காக உங்களுக்கு மேற்கோள் காட்டி, அந்த அற்புதங்களை நினைத்தபடி அல்ல, நினைக்காதபடி அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. முதலாவது அற்புதம் அவர் செய்ததை நான் எடுக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 1-9 வசனங்கள். யாருன்னா குயிக்காக வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ரொம்ப பரிச்சயமான ஒரு வேத பகுதி. அல்லேலூயா. ஒரு யார் அவங்க அங்கே யார் இருக்கிற அந்த இடத்துல 38 வருஷம்
சப்பானியாக இருக்கிற ஒரு வியாதியஸ்தனை இயேசு பார்க்கிறார். அதுவும் அந்த எந்த நாளில் பார்க்கிறார்? ஓய்வு நாளில் அந்த காரியங்கள் நடைபெறுகிறது. அல்லேலூயா. நான் இன்றைக்கி செய்தியின் டைட்டில் என்னது? அற்புதத்தை எப்படியும் செய்கிற தேவன். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அற்புதம் நான் எப்படி பார்க்கறேன்னா, குளம் கலங்காமல் நடக்க செய்தவர். குளம் அங்கே கலங்கவே இல்லை, ஒரு சொட்டு கூட குளம் கலங்கலை, ஆனால் அங்கே நடக்க செய்தார். அல்லேலூயா. அற்புதம் செய்யணும்னா கர்த்தர் இதை செய்தால் தான் அதை செய்வார்னு இருக்க எல்லா மனநிலைமையிலே கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவாராக. 38 வருஷம் ஒருத்தன் பார்த்துன்னு இருக்கிறான். அவனுக்கு மைண்ட் செட் என்ன இருந்ததுன்னா, இந்த குளம் கலங்கும் பொழுது தான் எனக்கு சுகம் உண்டாகும். அந்த குளத்தில் நான் இறங்கினால் மொழிய எனக்கு என் வாழ்க்கையில் சுகம் உண்டாகாதுன்னு ஒரு மனநிலைமையில் இருந்தவனை இயேசு பார்த்த உடனே கேட்கிறார். அவன் என்ன சொல்கிறான்? எனக்கு அங்கே என்ன அந்த வசனம் என்ன இருக்குது? 38 வருஷம் வியாதியாக கொண்ட ஒரு மனுஷன் அங்கே படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, வெகு நாளாய் வியாதியாக இருந்த அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா என்று கேட்கிறார். பெதஸ்தாவை தாண்டி வந்த இயேசுன்னு தான் நான் அங்கே பார்க்குறேன். பெதஸ்தா தான் அங்கே ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆனால் பெதஸ்தாவே அவர் தாண்டி வந்துட்டார். யாரை நோக்கி பார்க்குறாரு? சப்பானியை நோக்கி பார்க்குறார், வியாதியஸ்தனை. ஆனால் அவனுடைய கண்கள் எதை பார்த்துருக்கு? குளத்தை பார்க்குது. அல்லேலூயா. ஆனால் அவன் பார்க்க வேண்டியது ஆள் யார்? இயேசுவை பார்க்கணும். நம்ம நிறைய பெதஸ்தாவை பார்த்துட்டு கொண்டு வாழ்கிறோம். உண்மையா இல்லையா? இவங்க காசு கொடுத்தா தான் என் வாழ்க்கை உருப்படும், நான் ஜீவனோடு இருப்பேன். உண்மையா இல்லையா? இந்த மனித உதவி இல்லைன்னா நாளைக்கு என்னால் சாப்பிட முடியாது. இந்த வேலை இல்லைன்னா என்னால் வாழ, இந்த கதவு திறக்கலைன்னா என்னால் வாழ, இந்த ஊழியர் ஜெபிக்கலைன்னா எனக்கு விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. நான் சொல்லுங்க, பெதஸ்தாவை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்கள். அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா இன்றைக்கி நான் சேலஞ்ச் பண்ணுறேன். பெதஸ்தா மேலேருந்து கண்ணை எடுத்துருங்க, இயேசுவின் மேலே கண்ணை வைங்க. அல்லேலூயா. பெதஸ்தாவை உருவாக்கினவரே இயேசு தான். அல்லேலூயா. அந்த குலத்தை அல்ல, இயேசுவை நோக்கி பார்த்த மாத்திரத்திலே அவனுக்கு சுகம் உண்டாயிற்று என்று நாம் நம்புகிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். அதை ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நம்ம யாரை வச்சு கம்பேர் பண்ணுறோம்? அவங்களுக்கெல்லாம் நடக்குது. சொல்லுங்களேன், எனக்கு நடக்கலை. நிறைய வாட்டி சொல்கிறோமா இல்லையா? அவங்க வீட்டில் எல்லாம் நல்ல விசேஷங்கள் நடக்குது, எங்கள் வீட்டில் இல்லை. அல்லேலூயா. பெதஸ்தாவை இன்றைக்கி எடுத்துருங்க. இந்த கூட்டத்தில் போய் அட்டன் பண்ணாதான் விடுதலைனா ஏசப்பா உனக்கு விடுதலையே தரமாட்டார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள், கர்த்தர் அற்புதத்தை நடத்துவார். அல்லேலூயா. என்னால் இது முடியாதுன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அந்த சப்பானி 38 வருஷம் அவன் அறிக்கை செய்தது, கர்த்தாவே எனக்கு விடுதலை தாருன்னு சொல்ல, என்னை தூக்கி எங்கே போடுங்க சொல்லுங்களேன். அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தனைகள்லாம் எதில் இருந்ததுன்னா, பெதஸ்தால போய் நான் விழுந்துட்டா எனக்கு சுகம் வரும். அல்லேலூயா. உண்மையாகவே அந்த பெதஸ்தால சுகம் இருந்தது. அதை காட்டிலும் இயேசு அப்பாவுடைய சித்தம் என்னன்னா, அவன் குளத்தில் இறங்கணும்னு அவருக்கு சித்தமே இல்லை. இன்றைக்கு குளங்கள் கலங்காமல் கர்த்தர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் நம்ப போகிறீங்க? எந்த குளம் கலங்கலை, ஆனால் கர்த்தர் என்னை நடத்துவார்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஏசாயா 58:55-8 வாசிக்கிறோம். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. அல்லேலூயா. நான் நினைக்கிறத ஏசப்பா நினைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கேயே நீங்கள் விழுந்து போயிட்டீங்க. அல்லேலூயா. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. அல்லேலூயா. நான் எதிர்பார்த்த வழியில் அல்ல, அவர் விரும்பிய வழியில் நான் விசுவாசித்து கீழ்ப்படிந்தால் அந்த காரியங்கள் வாய்க்கும். நான் ஒரு வச்சிருப்பேன், இதில் தான் அவர் அற்புதம் செய்வார். அவர் சொல்லார், என்னுடைய வழியில் தான் நான் அற்புதத்தை செய்வேன். அல்லேலூயா. இத்தனை வருஷம் சபைக்கு வரேன், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலைன்னா நான் சொல்கிறேங்க, நீங்கள் அந்த சப்பானியுடைய இடத்துல இருக்கிறீங்க. தப்பாக சொல்ல நினைக்காதீங்க. அந்த சப்பானியுடைய இடத்துல அதே சேரில் அதே பாயில் அதே இடத்துல உட்காந்துட்டு போகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்ய வல்லமை படைத்தவர். அவன் ஃபஸ்ட்டு கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். 38 வருஷம் எழுந்துச்சு நடக்க முடியலங்க. அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு? 8வது வசனம், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றான். உடனே, அண்டர்லைன் பண்ணிங்க, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எழுந்து கொண்டு
அவன் அதே இடத்துல விசுவாசித்து கீழ்ப்படிந்து எழுந்து நிற்கிறான். அவன் திருப்பி சொல்லலை என்னை குளத்தில் போடுங்க. அல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் விசுவாசிக்கும் பொழுது அவனுடைய எண்ணங்கள் மாற்றப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை எப்படியும் செய்வார்? எல்லா காலம் முடங்கின மாதிரி நம்மளது எல்லா ஃபினான்ஷியலும் முடங்கி இருக்கலாம். நான் சொல்லுங்க, குலம் கலக்காமே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அவர் நினைத்தா எல்லாவற்றையும் செய்வார். என் நினைவு அவர் நினைவல்ல. வாயை தந்து சொல்லுங்கள், ஏன் நான் நினைக்கிறது அவர் நினைக்கல. அல்லேலூயா. இனிமேல் எத்தனை பேர் குலத்தை பார்க்க போகிறீங்க? எத்தனை பேர் இயேசுவை பார்க்க போகிறீங்க? நான் யாரையும் குறைவாலாம் பேசலை. மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுங்க, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த மீட்டிங் தான் விடுதலைன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. பெதஸ்தா மேலே உங்கள் கண் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. பெதஸ்தாவை படைத்தவர், பெதஸ்தாவை ஆசீர்வதித்த தேவன், அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தையில் அவருடைய சித்தத்தில் நாம் நிற்கும் பொழுது விசுவாசித்து கீழ்ப்படிந்து அவனுக்கு கர்த்தர் உடனே சுகத்தை தந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் 38 வருஷன்ற மாதிரி நிறைய வருஷங்கள் காத்திருக்கிறீங்களோ? நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, பெதஸ்தாவிலேருந்து வெளியில் வாங்க. உங்கள் சிந்தனையிலேருந்து வெளியில் வாங்க. கர்த்தர் அற்புதத்தை எப்படி ஆகலையும் யாராய் வைத்தாலாம் செய்யவே முடியும். அல்லேலூயா. அவர் எந்த காரியங்களை எப்படி செய்யணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியணும். ஏன்னா என் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, என் வழிகள் அவர் வழிகள் அல்ல. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம்? குலம் கலங்காமல் நடக்க செய்தவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில இடங்கள்லாம் கலக்காமையே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எனக்கு செய்ததை யோபுக்கு செய்ததை போல் எனக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. சூர்யாவுக்கு செய்ததை போல் எனக்கு செய்யணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. அதே அற்புதத்தை டிஃப்ரெண்ட்டாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான், சர்வ லோகத்திற்கும் அதிபதி. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கம்பேர் பண்ணுறோம். இந்த காரியங்கள் நடக்கணும்னா அவன் பண்ணதெல்லாம் நான் பண்ணால் கர்த்தர் எனக்கு சொல்லுங்களேன் செய்வார்னு. நான் சொல்லுங்க, குலம் கலக்காமல் கர்த்தர் எல்லா காரியங்களையும் நடக்க செய்கிற தேவன். அல்லேலூயா. ரெண்டாவது அற்புதத்தை நான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன்னா, யோவான் 9:1-7 நம்ம வாசிக்கும். ஒரு பிறவி குருடனை நம்ம அங்கே பார்க்குறோம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடராய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரத்யுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலமாய் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இங்கே ரெண்டாவது அற்புதத்தை எப்படி செய்கிறாரு? ஒரு பிறவி குருடனை பார்க்குறாரு. அங்கே அற்புதம் எப்படி நடக்குது? அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய எச்சில் என்ன செய்கிறார்? சேற்றில் உமிழ்நீரை துப்பி அதை எடுத்து கண்ணில் பூசுகிறார். மருத்துவ ரீதியாக இது நடக்குமா? நான் என்ன யோசித்தேன்னா, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த குருடன் என்ன சொல்லியிருக்கணும்? இந்த பெதஸ்தாக்கு தான் அவர் அனுப்பிச்சிருக்கணும். உண்மையாக அப்படி தானே பண்ணியிருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்? இவனை கூப்பிட்டு பெதஸ்தாவில் போய் நீ விழு, உனக்கு சுகம் கிடைக்கும்னு தான் சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. ஆனால் இங்கே அற்புதத்தை அவர் எப்படி நடத்துகிறாரு? தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து போட்டு சேரை பூசி கண்ணில் போடுறாரு. மண் கண்ணில் படுறதுனால எங்கன்னா அற்புதம் நடக்குமானா நடக்க சாத்தியம் இருக்கா? இல்லை. அது ஒரு மெடிசனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு அற்புதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சில அற்புதங்களை அவர் வேறு விதமாய் தான் செய்வார். சேறு பார்வையை கொடுக்காது, ஆனால் அவருடைய அதிகாரம் அங்கே பார்வையை கொடுத்தது. யாருடைய அதிகாரம்? ஒரு சேற்றை அவர் கருவியாய் தேவனுடைய கரத்தில் பயன்படுத்துகிறார். சில நேரத்தில் அவர் யூஸ் பண்ணுற டூல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கக்கூடாத அளவுக்கு அவர் அற்புதத்தை செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவன் என்ன கேட்குறான்? ரபி, அந்த வசனத்தை வாசிங்க. ரெண்டாவது வசனம். அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது. நிறைய இடத்துல நம்ம
விழுந்து போயிருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிறவங்க 1000 பேசலாம், அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல எப்படி நிறைவேறுது? அவர் சாதாரணவற்றை அசாதாரணமாய் மாற்றி முடிக்கிறவர், அல்லேலூயா. தேவன் உங்களிடம் இருக்கிற சாதாரண பொருட்களை அசாதாரணமாக சாட்சிக்கு ஆதாரமாய் கர்த்தரால் மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோசே விட்டு எதை கொடுத்தாருங்க? ஒரு கோலை கொடுத்தார், அல்லேலூயா. தாவீது எடுத்த ஒரு கவனை வைத்து, அல்லேலூயா, விதவை வீட்டில் ஒரு கொஞ்சம் எண்ணெயை வைத்து சிறுவனிடம் அப்பத்தையும் மீனையும் கொடுத்து இங்கு சேற்ற வச்சு அவரால் அற்புதம் செய்யணும்னா எதை வைத்தாலும் செய்ய முடியும். என் வாழ்க்கையில் குருடனாக இருக்கிற என் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார், அல்லேலூயா. அதை சேர பூசுவாரோ மண்ணை பூசுவாரோ, பூசிட்டு போய் எங்கே குளிக்க சொல்கிறாரு? எங்கே? சீலோமில் போயிட்டு குழி. உனக்கு என்ன ஆகும்? எத்தனை முறை சொல்கிறாரு? நீ போ, அந்த இடத்துல உனக்கு சுகத்தை நான் கட்டளையிட வல்லமை படைத்தவர், அல்லேலூயா. அங்கே இருக்கிற மனுஷர்கள்லாம் என்ன யோசித்திருப்பாங்கன்னா, இதை பூசின பிறகு பெதஸ்தாக்கு போன்னு சொல்லுவாருன்னு நினச்சிருப்பாங்க கூறந்தவங்களாம். ஆனால் எங்கே சொல்கிறாரு? வேறு டைரக்ஷனுக்கு அனுப்புகிறாரு. அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவர். வாயை திறந்து நல்லா சொல்லுங்கள், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த பொருளில் சக்தி இல்லை, சேத்துல சக்தி இருந்ததா? தேவனுடைய கரத்தில். எதில் இருந்தது சக்தி? எதில்? பவர் எதில் இருந்தது? சேத்துலேயோ அவருடைய உமிழ்நீர்லேயோ இல்லை. எதில் இருந்தது? அவருடைய கரத்தில் இருந்து பூசப்படும் பொழுது கர்த்தர் அங்கே சுகத்தை தருகிறார். சாதாரண ஒரு பொருள், சேரு. நம்பவே முடியல. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நம்பு, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்ககிட்ட இருக்கிற எந்த பொருளை காட்டிலும் அவர் எப்படினாலும் அற்புதத்தை செய்வார். உங்களெல்லாம் நான் உற்சாகப்படுத்துகிறேன். அற்புதத்தை நம்ம எங்கேயோ தேடுறோம், ஆனால் அவர் உங்கள் பக்கத்திலே இருந்து செய்ய வல்லமை படைத்தவர், அல்லேலூயா. பெதஸ்தாவை பார்த்தது போதும், அல்லேலூயா. இன்றைக்கு அவர் ஸ்தோத்திரம் சாதாரண ஒரு பொருளை வைத்து, சாதாரண சில விஷயங்களை வைத்து அவர் கரங்களினால் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தர முடியும். இயேசுவின் முறை மனித தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது, நம்முடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது, அல்லேலூயா. ஃபஸ்ட்டு சொன்ன எண்ணத்தை மாற்றும்போது அற்புதம் நடக்கும். எதை மாற்றணும்? நம்முடைய சிந்தனையும் நம்ம யோசனையும் மாற்றும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வார், அல்லேலூயா. ரெண்டாவது, கரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எதை பார்க்கணுங்க? தேவனுடைய கரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். சங்கீதம் 107:20 நம்ம வாசிக்கிறோம், அவர் வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். எப்படிங்க? வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தெய்வனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம அற்புதத்தை நம்ம அங்கே இங்கே தேடுகிறோம். இங்கேயும் அவன் என்ன பண்ணுறான்? சேர பூசின உடனே கர்த்தர்கிட்ட அவன் விசுவாசமாக இருக்கிறான். ரெண்டாவது, அங்கே போய் அவன் அதில் கழுவுறான், அல்லேலூயா. எல்லா அற்புதத்திலும் நான் கோர்வையாக பார்க்கும் பொழுது விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிறது. எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும்? நிறைய பேர் சொல்லும், நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், என்னால் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும். இருக்கா இல்லையா? எனக்கு வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே ஊழியம், எனக்கு கால் வலி, இனிமேல் ஊழியம் செய்ய முடியாது. இல்லைங்க, அவருடைய அற்புதத்தை அவர் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுகிறவர், எண்ணங்களை எல்லாம் மாற்றுகிறவர். அவர் அற்புதம் செய்ய நினைத்தால் எப்படியும் செய்து முடிப்பார், அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே. இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் எனக்கு சுகம் வரும்னு கிடையவே கிடையாது, அல்லேலூயா. பெதஸ்தாவை நோக்கி பார்க்காத, தேவனை மட்டும் நோக்கிப்பார், அல்லேலூயா. தேவனுடைய கரத்தை நோக்கிப்பார். தேவன் எல்லாவற்றையும், ஏசப்பா உனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமை படைத்தவர். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன், அல்லேலூயா. மூன்றாவது விஷயம் நான் சொல்கிறேன். லூக்கா 17 எடுத்து வாசித்து பாருங்கள். 10 குஷ்டரோகிகள், இன்றைக்கி வர்ஷிப் அப்போ சொன்ன 10 குஷ்டரோகிகளை அங்கே நம்ம பார்க்குறோம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, ஏசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியன் ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார்.
அந்த 14 வசனத்தில் அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் போட்டிருக்கு. போகையில். அல்லேலூயா. இங்கே அற்புதத்தை பாருங்கள். 10 பேரும் குஷ்டரோகிகள். அந்த அந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிகள் நம்முடைய பட்டணத்தை விட்டு தூரமாக தான் வைப்பாங்க, யாரையும் கிட்ட வைக்க மாட்டாங்க, அவங்கள தனியாக வச்சுருவாங்க. இயேசு போகிறதை கேள்விப்பட்டு எதிர்கொண்டு வருகையில் அங்கே என்ன சொல்லாங்க, நாங்கள் குஷ்டரோகிகளாக இருக்கோம், எங்களுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நடந்து போய் ஆசாரியர்களை மீட் பண்ணுன்னு சொல்கிறாரு. கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள், நடக்கும் பொழுதே சுகம். அல்லேலூயா. நான் சொல்லுங்க, 3வது என்னதுங்க, நடக்கும்போதே குஷ்டத்தை சுகமாக்கின தேவன். அல்லேலூயா. நல்லா 2 பேரை தட்டி சொல்லுங்க, நடக்கும்பொழுது கர்த்தர் சுகத்தை தருவார். சில நேரங்களில் கர்த்தர் முதலில் கதவை திறங்கணும், பிறகு நான் இதை செய்கிறேன். நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் எனக்கு இதை செய்யட்டும், அதுக்கப்புறமா நான் சொல்லுங்களேன். ஃபுல்லாக சம்பாரித்து முடிச்சிடுவோம். ரிட்டைர்மெண்ட் வரும்பொழுது தான் நான் ஊழியத்துக்கு சொல்லுங்களேன். தேவனுக்கு எப்போ ஊழியம் செய்வேன்? எனக்கு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் கல்யாணம் கட்டி பேர பசங்கள்லாம் எடுத்துட்ட பிறகு நான் ஊழியத்துக்கு அவர் அது எதிர்பார்க்கவே இல்லை. எப்போ நீ செல்வத்திலையோ, எப்போ நீ பிஸியாக இருக்கியோ அப்போ தான் அவருக்கு ஊழியத்தில் இருக்கணும். செல்வத்தையும் வேலையும் எல்லாம் கையில் இருக்கும்பொழுது கர்த்தருக்காக நீ ஊழியம் செய்யணும். அப்போ தான் நடக்கும்பொழுதே சுகம் உண்டாகும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லணும், ஃபஸ்ட்டு பணம் வரட்டும், பிறகு தசமம் ஆகும், நல்லா பணம் வரட்டும், அப்புறம் காணிக்க. 2 காயின் போட்ட யாருக்கு கர்த்தர் அந்த காணிக்கை அங்கீகரித்தார்? அடுத்த பஸ் ஃபேரே இல்லை, காணிக்கை எதை அங்கீகரித்தார்? கர்த்தர் பார்க்கிறவர், உண்மையுள்ள மனுஷன். நான் திரும்ப சொல்கிறேங்க, செல்வத்தை அவரால் தர முடியும். இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு வரணும்னா ஊழியங்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீங்கள் செலவு பண்ணுங்கள். உங்கள் களஞ்சியங்கள் நிரப்பப்படும். நாங்கள் கண்கூடாக பார்த்துன்னு வரோம். யார் யாரெல்லாம் விதைச்சாங்களோ கர்த்தர் உயரத்தில் தான் எடுத்துகிட்டு போகிறார். அல்லேலூயா. எனக்கு, என் பசங்களுக்கு, என் குடும்பத்துக்குன்னு சேர்த்து வைங்க. நல்லது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். தேவன் அது எல்லாவற்றையும் சீர்பிடித்து தான் வரார். அல்லேலூயா. அதனால தான் அந்த குஷ்டரோகிகள் பேசும் பொழுதே அவருடைய வாஞ்சை அறிந்த தேவன் சொல்கிறார், நடக்கும் பொழுதே உனக்கு சுகம் உண்டாகும். அல்லேலூயா. ஆசாரியர்களை மீட் பண்ணும் பொழுதே சுகம் உண்டாகும். ஏங்க இங்கே மட்டும் ஒரு சேர பூசலை? எனக்கு நிறைய கொஸ்டினுங்க. ஒரு விஷயத்தை நான் எடுக்கும்பொழுது நிறைய நேரம் நான் யோசித்தேன். அல்லேலூயா. ஏன் இந்த குஷ்டரோகிகளுக்கு அவர் சேரையே பூசலை? நம்ம அற்புதத்தை சில வகையில் பார்க்குறோம், ஆனால் அவர் அற்புதத்தை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுகிறவர். ஒரு இடத்துல வார்த்தையால் பண்ணுகிறார், ஒரு இடத்துல தொட்டு சுகமாக்குகிறார். அல்லேலூயா. அற்புதத்தை எப்படியும் செய்கிறவர். வாயத்திறந்து சொல்லுங்கள், அற்புதத்தை எப்படியும் செய்கிறவர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா விசுவாசித்து கீழ்ப்படுகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. 2வது என்ன பண்ணுறாங்க, உடனே புறப்பட்டு எங்கே போகிறாங்க? ஆசாரியர்கிட்ட. நானாக இருந்தால் என்ன கேட்பேன், பெதஸ்தாக்கு போட்டுமான்னு கேட்பேன். ஏன்னா நான் கேள்விப்பட்டதெல்லாம் என்னது, ஏசப்பா அதுக்கு முன்னாடி செய்த அற்புதம் எங்கே? பெதஸ்தால. 2வது எப்படி செஞ்சார்? சேர பூசி தானே அற்புதம் பண்ணிங்க ஏசப்பா. நம்ம ஜபத்தில் கேட்போம், அவங்களுக்கு அதை இப்படி பண்ணீங்களே, எனக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஆனால் அவர் அற்புதத்தை அவர் ஸ்டைலில் தான் செய்வார். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அல்லேலூயா. அவர் அற்புதத்தை செய்யணும், எப்படி வேணாலும் அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. அற்புதத்தை பெறுவது மட்டும் போதாது, அற்புதம் செய்தவரை மறக்கவே கூடாது. 9 பேர் மறந்தாங்க, இன்றைக்கும் பேசப்படுகிற அந்த ஒரு நபர் இருக்கார். ஏன்னா அவர் தான் திரும்பி வந்தார். அல்லேலூயா. யாக்கோபு 2:17 வாசிக்கிறோம், நீ விசுவாசத்தோடு நடக்க ஆரம்பித்தால் வழியிலே நான் அற்புதம் செய்வேன் என்று அங்கே நம்ம ஸ்தோத்திரம் வசனங்களை நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தோடு நடக்கணும். இன்றைக்கு நான் நடக்கவே முடியல அப்படின்னு முடங்கி போயிடாதீங்க. சாத்தான் உங்களை அப்படியே அழுத்திடுவான். எழுந்து நடங்க. அல்லேலூயா. கர்த்தர் பலனை தருவார். எந்தெந்த காரியங்கள் நீங்கள் செய்யணுமோ இன்றைக்கி எழும்பி கட்டுங்க. மார்க் 9:23 வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம், நல்லா சத்தமாக சொல்லுங்களேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பக்கத்தில் 2 பேரை தட்டி சொல்லுங்கள், விசுவாசியா? நீ சபை விசுவாசியாக இருந்து யூஸே இல்லை. அல்லேலூயா.
நான் இந்த சபை விசுவாசி, இந்த சபை விசுவாசின்னு காலம் சொல்லலாம். ஆனால் யாருக்கு விசுவாசியாக இருக்கணும்? ஏசப்பாவை விசுவாசிக்கிறவராக இருக்கணும். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத. வசனம்லாம் நமக்கு டப்பு டப்புன்னு வரும், ஆனால் விசுவாசிக்க மாட்டோம். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நடங்கள், அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 2 பேரை தட்டி சொல்லுங்கள், விசுவாசத்தோடு நட, விசுவாசத்தோடு தொடங்கு. அல்லேலூயா. கர்த்தர் எல்லா அற்புதங்களையும் செய்வார். உன் கையில் என்ன இருக்குதோ விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளு, இதுக்கு உமக்கு சித்தமானு கேளுங்க, நடத்துங்க. கர்த்தர் நடத்துவார், செழித்தோங்க செய்வார். இதெல்லாம் வந்துட்ட பிறகு தான் தொடங்கணும்னா அதுக்குள்ளே உனக்கு வயசாகிடும். அல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. பக்கத்தில் தட்டி யாரோடையும் கம்பேர் பண்ணாத. நல்லா தட்டி என்னோட நீ கம்பேர் பண்ணாத. உனக்கு டிஃப்ரெண்ட்டாக அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. சேம் அற்புதமாக தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு இடத்துல பெதஸ்தாவை செய்வார், ஒரு இடத்துல சேர பூசுவார், ஒரு இடத்துல வார்த்தையில் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அவருடைய அற்புதங்களை நாம் அளவிடவே முடியாது. ஃபஸ்ட்டு எண்ணத்தை மாற்றுங்கள், அற்புதம் நடக்க. 2வது எதை பண்ணணும்? கரத்தை நோக்கி பார்க்கும்போது அற்புதம் நடக்கும். 3வது விசுவாசத்தோடு நடக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். இந்த மாதம் இவ்வளோ தான் சம்பளம் கையில் வாங்கிட்டீங்க, உங்கள் சிந்தனை எங்கே போகக்கூடாது? எந்த பேங்க்காரங்கிட்ட போகலாம், எந்த லோன் எடுக்கலாம் இல்லை, அவரை நோக்கி விசுவாசத்தோடு நில்லுங்க. அப்பா இந்த மாதம் நீங்கள் என்னை நடத்தணும். பாதி பேர் சவுண்டே வரலையே. இந்த மாதம் நீங்கள் நடத்தணும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நில்லுங்க. விசுவாசமாக இருக்கிறவன் தான் தேவனுக்கு என்ன போட்டிருக்கு? விசுவாசம் இல்லாதவன் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வாயை திறந்து விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ரியல் லைஃப்பில் வரும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் சொல்கிறார், அற்புதத்தை நான் எப்படி ஆகிலும் செய்வேன். ஒவ்வொரு அற்புதத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய பிளானும் அவருடைய டிரெக்ஷன்ஸும் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டுங்க. அவர் செய்த எல்லா அற்புதத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னா எதுவுமே ஈக்குவலைஸே பண்ணவே முடியாது. ஆனால் அற்புதத்தை தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அவர் மகிமை வெளிப்பட அவர் செய்தார். கடைசியாக ஒரு அற்புதத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று, யோவான் 11ஆம் அதிகாரம் எடுங்க. லாசருடைய அற்புதத்தை 1 44 மெயினான 2-3 வசனங்களை வாசிங்க. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவளிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றான். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். போதும். இங்கே அற்புதத்தை பார்க்கும்பொழுது மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இயேசு விருப்பப்பட்ட ஸ்தோத்திரம் ஒரு நபராக இருந்தார்னு நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போது தகவல் எங்கேயோ போயிடுச்சு. யார் சுகவீனமாக இருக்கிறா? லாசரு சுகவீனமாக இருக்கிறா. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் டிலே பண்ணுறாரு. பக்கத்தில் 2 பேரையும் தட்டி முன்னாடி பின்னாடி தட்டி சொல்லுங்கள், தாமதங்கள் அற்புதத்தை தடுப்பதில்லை. அல்லேலூயா. 4 நாட்கள் தாமதமானது, ஆனால் அற்புதம் தாமதமே ஆகலை. அல்லேலூயா. டிலேஸ் எல்லாமே அவர் ப்ரிப்பரேஷனில் இருக்குது. நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை நான் பொறுத்திருந்து தான் பெற முடியும். அல்லேலூயா. சில அற்புதங்களை கர்த்தர் உடனே செய்வார், சில அற்புதங்களை டிலே பண்ணி தான் பண்ணுவார். அல்லேலூயா. அங்கே ஸ்தோத்திரம். மார்த்தாலும் மரியாளும் ஆசைப்பட்டது, விரும்பினது என்னதுன்னா, என்ன சொல்லுங்க? அங்கே மார்த்தாலும் மரியாளும் அங்கே ஆசைப்பட்டது என்னதுன்னா, சுகமாக்கணும். யாரை சுகமாக்கணும்? ஆனால் இயேசுடைய திட்டமும் இயேசுடைய தீர்மானமும் சுகம் தருவதல்ல. அல்லேலூயா. அங்கே உயிர் தெழ செய்யணும்.
அவருடைய ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சுகத்தெல்லாம் பண்ணிட்டார். இப்போ பெரிய ஒரு வல்லமை அவர் கட்டளையிடணும். அல்லேலூயா. அந்த மக்கள் மத்தியில் சின்ன அற்புதங்கள் எல்லாம் பண்ணிட்டார். இப்போ என்ன பண்ணணும்? மரித்தவனை உயிரோடு எழுப்பும் பொழுது தான் அவருடைய மகிமை அடுத்த லெவலுக்கு போகும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் செய்த அற்புதங்கள் நிறைய இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற தாமதம் உங்களை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. 2 பேரை தட்டி சொல்லுங்கள், கர்த்தர் பெரிய மகிமையாக நடத்துவார். இப்போ நடக்க போகிற உங்கள் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மகிமையை கட்டளையிடும். அல்லேலூயா. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சுகம், சௌக்கியம், ஆசீர்வாதமாக இருக்கலாம். இப்போ நடக்க போகிற ஒரு அற்புதம் நீங்கள் விசுவாசித்தால் தெய்வ மகிமையை நீங்கள் காண்பீங்க. அல்லேலூயா. எவ்வளோ நாள் தாமதமாக இருந்தாலும் அற்புதம் தாமதமே ஆகாது. சரியான நேரத்தில் டெலிவரி பண்ணுறவர் தான் எங்கள் ஏசப்பா. அல்லேலூயா. சொமேட்டோவோ, ஸ்விக்கியோ, அமேசானோ, ஃப்ளிப்கார்ட்டோ, பிளிங்கிட்டோ, எதுவோ லேட்டாக கொடுத்தாலும் என் கர்த்தர் லேட்டாக கொடுக்கவே ஆன் டைமில் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் வேறு கலர் வந்துடுச்சு. நான் 15 நாளாக வெயிட் பண்ணேன் ஒரு கார்பெட்டுக்காக. நேற்று பிரிக்கிறேன், அவன் ப்ளூ கலர் அமிச்சிட்டான். எனக்கு கோபமாக வந்தது. ஆனால் அவர் அப்படி மாற்றவே மாட்டார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், மாற்றவே மாட்டார். உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் தருவார். அல்லேலூயா. அற்புதத்தை அவர் செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன். அவர் நினைத்திருந்தால் அங்கே வியாதியை ஒரே நிமிஷத்தில் சுகத்தை தந்திருக்க முடியும். வந்து பார்த்து அவனுக்கு சுகப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் அவருடைய அற்புதம் அது அல்ல. சில டிலேஸ் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னா அது அற்புதத்தை அடுத்த பரிமாணத்திற்கு கர்த்தர் உயர்த்தவே. அல்லேலூயா. சில ஒரு கதவு மூடப்படுதுன்னா நான் சொல்லுங்க, அது தோல்வி என்று நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஒரு கண்டெய்னர் போலனா பிரதர் என்ன நினைக்கிறாரு? தோல்வியாக நினைக்கிறாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுங்க, அடுத்தது மகிமையை வெளிப்படுத்த. அல்லேலூயா. இன்றைக்கி தோல்வி, பிஸ்னஸில் தோல்வி, வேலை போகுது, திட்டங்கள் தாமதமாகுது, கல்யாணம் நடக்கலை, வாய்ப்பு இல்லை, சுகம் இல்லை, எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? சாப்டர் க்ளோஸ், இதோட நம்ம வாழ முடியாது. நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கர்த்தர் அடுத்த பரிமாணத்தில் நடத்துவார். அவருடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். சொன்னவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அல்லேலூயா. எல்லாம் முடிந்து விட்டதுன்னு நினைக்காதீங்க. இது முடிவல்ல. அவர் இன்னும் ப்ரிப்பரேஷனில் எழுதி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் உங்ககிட்ட வந்து சொல்வார், வெளியில் வா. அல்லேலூயா. லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன். அவர் அற்புதத்தை வேறு பரிமாணங்களில் செய்கிறவர். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் இன்றைக்கி மேகி மாதிரி உடனே சொல்லுங்களேன். சர்ச்சுக்கு வந்தால் அடுத்த 1 மாதத்துக்குள்ளே எல்லாமே பக்கத்தில் தட்டி சொல்ல நடக்காது, நடக்காது, வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. அவர் டைமில் தான் அவர் செய்வார். அல்லேலூயா. அப்போ தான் மகிமை வெளிப்படும். வந்த உடனே எல்லாமே நடக்கவே நடக்காது. யோவான் 11:4 கூட நம்ம வாசிங்க, தெய்வ மகிமைக்கா எல்லாவற்றையும் அவர் செய்ய முடியும். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றான். எந்த வாய் உங்களை புறக்கணித்ததோ அன்றைக்கி சொல்லும், தேவன் உன்னால் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பங்களில் தேவன் மகிமைப்படுகிற நாட்கள் உண்டாகும். அற்புதத்தை ஒரு ஃபோக்கஸில் பார்க்காதீங்க, அவர் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பண்ணுவார். அல்லேலூயா. 4வது நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன், பொறுமையோடு காத்திருங்கள், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு. முட்டையை போட்டவொடனே 2வது நிமிஷம் எடுத்திங்கன்னா உள்ளே எதுவுமே பாயிலாக இருக்கும் இருக்காது. அல்லேலூயா. லாசரு அதை ஃபுல்லாக நீங்கள் வாசிக்கும்போது அதை நான் அதிகமாக பேச முடியும். லாசருடைய அந்த அற்புதத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்று பேசுகிறாங்க. அல்லேலூயா. அவர் எதையுமே பார்க்கல. அவர் நேரம் வரும் பொழுது அவர் வந்து அந்த எழுப்புறார். அல்லேலூயா. அங்கே அற்புதத்தையும் அவர் பிரம்மாண்டமாக எதுவும் செய்யலை, ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டார். லாசருவே வெளியில், அவ்வளோதான். இவங்கெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க? முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கை நாறிடுச்சு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். என் வாழ்க்கையில் ஏசப்பா எந்த காரியங்களும் நம்ம விசுவாசிங்க தான் சொல்கிறோம், புறஜாதி கூட அப்படி சொல்கிறதில்ல. இத்தனை வருஷமாக வரோம், ஒன்றும் நடக்கலை, என் வாழ்க்கை நாறி போயிருக்குன்னு. நான் சொல்லுங்க, லாசருவை போல் கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகம் உண்டு? அல்லேலூயா.
நாரி போட்டோம், நாளாகட்டும், ஆனால் அவர் நேரம் வரும்பொழுது அவர் அற்புதத்தை தாமதம் இல்லாமல் கையில் கொடுப்பார். அல்லேலூயா. அது வரைக்கும் ஸ்தோத்திரம். அந்த ஊரில் அவர் ஸ்தோத்திரம் வியாதியை சுகமாக்கினார், குருடன் பார்வையிடம் தான், செவிடன் நடந்தான். ஆனால் ஃபைனலாக அவர் உள்ளே வந்து இதில் பண்ணும் பொழுது உயிர் தெழுக செய்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு ஜீவனை திரும்ப செய்கிற தேவன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். அப்படி தானே நம்ம அங்கே படிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். உங்களுக்கு எத்தனை பேர் குடும்பம் இன்றைக்கி 4 நாள் இல்லை, 40 வருஷம் இல்லை, 4 மாதம் இல்லை, 4 வருஷங்கள் இல்லை, இப்படியே இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக வரணும்னு இல்லை, அவர் பரிபூரணமாய் நிறைவேற்றுகிற தேவன். அந்த ஃபஸ்ட்டு வசனத்தை போடுங்க. தேவனால், அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அற்புதத்தை அவர் எப்படியும் செய்ய முடியும். நீங்கள் போடுற கால்குலேஷன், நீங்கள் போடுற ஃபார்முலாவில் உள்ள வரவர் அவர் அல்லவே இல்லை. அல்லேலூயா. அந்த சிஸ்டருக்கு இதை செஞ்சார், என் சிஸ்டர் என் பொண்ணுக்கு இதை செய்யலைன்னு கேட்காதீங்க. அவர் அற்புதத்தை டிஃப்ரெண்ட்டாகி செய்கிறவர். அல்லேலூயா. அற்புதத்தை ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலங்களில் அவர் செய்ய முடியும். முறைகள் மாறலாம், அற்புதத்தின் தேவன் என்றைக்குமே மாறினதே இல்லை. அல்லேலூயா. குலம் இல்லாமல் சுகம் உண்டு, சேறு மூலம் பார்வை உண்டு, நடக்கும் பொழுது சுத்தத்தை தந்தவர். சோத்திரம். தாமதத்துக்கு பிறகு தான் அந்த உயிர்த்தெழுதலை அவர் அங்கே தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் நினைத்தபடி அல்ல, அவர் நினைத்தபடி எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அற்புதம் எத்தனை பேருக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லா அற்புதத்துலேயும் மைய பகுதியாக நான் எதை பார்க்குறேன்னா, விசுவாசமும் கீழ்ப்படிதலும். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு விசுவாசம் உள்ளவனாய் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் மகிமையாய் நடத்துவார். அல்லேலூயா. கடைசியாக உங்களை நான் எல்லாம் உற்சாகப்படுத்துகிறேன். இது வரைக்கும் அவர் செய்யாத அற்புதத்தை கர்த்தர் செய்வாருங்க. அல்லேலூயா. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை காட்டிலும் நானாப்பான்னு நீங்கள் சொல்லி முடிக்கிற அளவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. 2 பேரை நல்ல கையை கொடுத்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை வைத்திருக்கிறார். இதுவரை பார்க்காத ஒரு அற்புதம். உங்கள் சந்ததியிலையா, உங்கள் வீட்லையா, உங்கள் ஊழியத்திலையா, உங்கள் சரீரத்திலையான்னு தெரில. இந்த செய்தி நான் எடுக்கும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்வார். எந்த பிரச்சனை இருக்குதோ, தோல்வி இருக்கோ, பணம் இல்லையோ, கஷ்டமாக இருக்கா, தேவன் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் உறுதியாக நிற்க போகிறீங்க? அவர் அற்புதத்தை செய்வார். கவலை கஷ்டம் இருக்கலாம், எல்லாவற்றையும் மாற்றுவார். ஏன்னா விசுவாசிக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உன் எண்ணத்தை மாற்று, உன் யோசனையை மாற்று, உன் சிந்தனையை மாற்று. தேவன் அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு என் வீட்டுக்கார் இந்த வேலை செய்கிறாரு, நாங்களாம் எப்படிங்க வீடு வாங்குறது? கர்த்தர் உன்னை வீடு வாங்க செய்வார். நான் உண்மையாக சொல்லேன், கர்த்தர் உனக்கு வீடை தருவார், உனக்கு செல்வத்தை தருவார். அல்லேலூயா. அவர் உயர்த்தக்கூடுமானால் யாரனாலும் உயர்த்த முடியும். அவர் அற்புதத்தை எப்படினாலும் செய்ய முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு கொடுத்த சைக்கிள், உனக்கு கொடுத்த பைக், உனக்கு கொடுத்த கார் ஊழியத்துக்கு உபயோகப்படுத்து. கர்த்தர் 2 மடங்காக மாற்றுவார். நான் இன்றைக்கி சேலஞ்ச் பண்ணுறேன், நீ உனக்கு கொடுத்ததை எல்லாவற்றையும் ஊழியத்துக்கு பயன்படுத்து. கர்த்தர் இன்னும் அதிகமாய் செய்வார். உன் குடும்பத்துக்கு மட்டும் வைக்காத. அல்லேலூயா. அவருடைய ஊழியத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய பிரமாணத்திற்கு நடக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். இன்று இருக்க தோல்வி பர்மனெண்ட்டே இல்லை. 2 பேரை தட்டி சொல்ல, இன்றைக்கு இருக்கிற தோல்வி, இன்றைக்கு இருக்கிற தாமதம் பர்மனெண்ட்டு கிடையாது, எல்லாமே டெம்பரவரி தான். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. அவர் மேலே விசுவாசத்தோடு, அவர் மேலே வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் உங்களை மகிமையாய் நடத்துவார். அப்படியே எழும்பி நில்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.